இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்க்கு போகலாம். இது வந்து as I said மறுபடியும் இது பண்ணுறேன். இது வந்து XT-ங்கிறதுனால இந்த செட்டு வந்து வண்டியோடைய வர்ற செட்டு, ஓகேங்களா. இது வந்து இப்போ ஆஃபில் இருக்கு. இப்போ நான் இதை ஆன் பண்ணேன்னா FM வந்து பை டிஃபால்ட் ப்ளே ஆகுது. அது வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து FM, அதுக்கு அடுத்தது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வந்து AM அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து ப்ளூடூத்து, அது வந்து என் இது கனெக்ட் ஆகிருக்கனால. ஸோ அது பார்த்தீங்களா, இப்போதைக்கு நான் மியூட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 3 ஆப்ஷனு, ஓகேங்களா. ஒன்று FM, இன்னொன்று AM, அடுத்தது வந்து ப்ளூடூத் டேரெக்டாக லிங்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆக்ஸ் கிடையாது, நம்ம வேணால் வச்சுக்கலாம், பட் இதில் வந்து அந்த இது கிடையாது. நம்ம வேணால் தனியாக கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கான ஆப்ஷன் இருக்குங்க. பேசிக்காக என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்கணும். வண்டி ஓடிட்டு இருக்கும்போது சிலர் வந்து போர் அடிக்குங்கிறனால சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து FM போட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ப்ளூடூத்தை வந்து பேர் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து சாங் ப்ளே பண்ணி ஸ்பீக்கர்ஸ் மூலிமா கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் பேசிக்கான நம்ம செட்டை எதுக்கு வைக்கிறோம், பேசிக்காக என்ன எதுக்கு வைக்கிறோம்னா பாட்டு கேட்குறக்கு. ஸோ அதை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டிக் செக் பாக்ஸ், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க் அசிஸ்ட். அது வந்து பார்க் அசிஸ்ட்லேயே ஒரு சிம்பிளான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இப்போ பார்க் அசிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைக் முன்னாடி காலங்கள்லாம் எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறதுனா, ஆக்சுவலி இதுவும் அதே தான். ஒரு சின்ன ஒரு அசிஸ்ட் இருக்குது, பார்க் அசிஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒன்றா இந்த ரியர் வியூ மிரரை பார்ப்போம், ஓகேங்களா. அதை பார்த்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு மேனேஜ் பண்ணுவோம். இல்லை நம்ம இந்த மேனுவலாக கழுத்தையே திருப்பி பார்ப்போம், ஓகேவா. விண்டோ ரோல் டவுன் பண்ணி திரும்பி பார்ப்போம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம திரும்பி பார்க்குறதுக்கு இந்த மிரர் பார்க்குறதுக்கு பதிலாக லைக் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த சொன்ன மாதிரி ஒரு அசிஸ்ட் அப்படி அப்படின்னா நான் இப்போ பாடுறேன் பாருங்க. நான் இப்போ கிளச் எங்கேஜ் பண்ணுறேன், எங்கேஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் ரிவர்ஸ் கீர் போடுறேன், இந்த ரிவர்ஸ் போட்டாச்சு. இப்போது இங்கே பாருங்கள், கன்சோலில் R போட்டாச்சு, ரிவர்ஸ். ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அசிஸ்ட் தான். பின்னாடி வந்து 3 சென்சார் இருக்குது. எதுக்குன்னா அல்ட்ராசானிக் சென்சார்ஸ். எதுக்குன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் வண்டிக்கும், அதாவது அந்த சென்சாருக்கும் இடையில எவ்வளோ கேப் இருக்குங்கிறது அது வந்து டிடெக்ட் பண்ணிட்டே வரும், ஓகேங்களா. நம்ம இப்போ பக்கத்தில் போக 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 என்ன ஆகும்னா, இந்த மீட்டரில் வந்து இருங்க, நான் ஒரு நிமிஷம் பின்னாடி ஏதாவது இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, பின்னாடி போய் பார்ப்போம். நான் கிளச் லைட்டாக விடுறேன், வண்டி மூவ் ஆகுது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு வண்டி நிற்கிது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போவோம். பாருங்கள், நான் போயிட்டுருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, பின்னாடி வந்து ஒரு செடி இருக்குது, ஓகேங்களா. செடி வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற டினோட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பார்ஸ், அதாவது டிஃபிகல்ட், அது என்ன சொல்கிறது, எவ்வளோ பக்கத்தில் இருக்குங்கிறத இது டிடெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா. இப்போ இது வந்து இன்னும் பக்கத்தில் போகிறேன் கொஞ்சம். இப்போ பாருங்க, அந்த பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது என்ன அர்த்தம்னா, இப்போ பாரு பீப் சவுண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்கள் வண்டிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்க் அசிஸ்ட். நம்ம அதான் சொன்ன மாதிரி இப்படி திரும்பி பார்க்குறதுக்கு பதிலாக இந்த சென்சார் வந்து நமக்கு டேட்டா அங்கேருந்து ஃபீட் பண்ணும். அந்த ஃபீட் பண்ணுறத வந்து இந்த மானிட்டரில் நமக்கு தெரியும். நம்ம எவ்வளோ பக்கத்தில் போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த பார் ரைஸ் ஆகிட்டே வரும். இங்கே மேலே வந்துருச்சுன்னா கண்டினியூஸாக பீப் ஆகும், ரெட் கலரில் தெரியும், ஓகேங்களா. அதாவது ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சுன்னா. ஸோ அது வந்து அன்சேஃப் டிஸ்டன்ஸ். நம்ம மேக்ஸிமம் அதான் நம்ம ட்ரெயின் டிரைவர்ஸ்க்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து இது ஒரு ஆப்ஷன், ஓகேவா. ஸோ பார்க் அசிஸ்ட் இருக்குது. அப்புறம் பாட்டு போட்டு கேட்டுக்கலாம். இதில் வந்து அந்த ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. லைக் எப்படின்னா, வண்டியை வந்து வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி விட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுறது, அந்த ஆப்ஷன்லாம் இதில் கிடையாது. ஸோ அது வந்து XT-ல கூட கிடையாது, XZ-ல கூட கிடையாது. அது வந்து டியாகோலே வராது. ஸோ அது வந்து நெக்ஸானு, டாடா ஹாரியர், டாடா சஃபாரி அந்த மாதிரி கார்ஸில் வந்து நம்ம ஃபோன்லேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் பேசிக்காக வராது. ஸோ அது எப்படின்னா வந்து eSIM மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி 1 இயர்க்கு ஃப்ரீ வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணி நம்ம வண்டி எங்கே போயிட்டுருக்கு, நம்ம யாராவது வண்டி கொடுக்குறோன்னா எங்கே போயிட்டுருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு எல்லாமே நம்ம ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ ஃபியூல் இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். அது நான் ஒவ்வொரு வண்டி அந்த வண்டியில் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது நான் அது காட்டுறேன். இதில் கிடையாது. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் யூஸ் கிடையாது, ஓகேவா. அவ்வளோதான். இந்த செட்டில் வந்து இவ்வளோ தான் ஆப்ஷனு. 2 ஆப்ஷன், பாட்டு கேட்கலாம், பார்க் அசிஸ்ட், ஓகேவா. ஸோ சும்மா எப்படி என்ன இருக்குதுன்னு காட்டுறேன்,
ஓகே, இது ஹோம் பட்டன் அப்படின்னா இப்படி செட்டப் வரும். டிஸ்பிளே மோட் ஆஃப்னா பாட்டு ஓடிட்டுருக்கும், நம்ம டிஸ்பிளே மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உள்ள ஆஃப் ஆகிடும், நம்ம பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இது யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வந்தால் டீஆக்டிவேட் ஆகிடும். எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் டீஆக்டிவேட் ஆகிடும். அடுத்தது ஃபோன் இதுக்குள்ளே போனோன்னா நம்பர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். லைக் யாருக்கு இந்த கனெக்டட் டிவைஸ், இப்போ என் ஃபோன் கனெக்ட் ஆகிருக்குது இந்த டிவைஸ் கூட. ஸோ அந்த டிஸ்பிளே எல்லாம் அப்படியே லிஸ்ட் ஆகும் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால், என்டர் அமுத்தணும்னா. அடுத்தது சோர்ஸ்னால் அதான் சொன்ன மாதிரி FM AM, இது ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கு. செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. வெஹிக்கிளோட செட்டப் அதான் இந்த பார்க் அசிஸ்ட், லைக் நான் சொன்ன மாதிரி வால்யூம், அந்த எவ்வளோ சவுண்ட், லைக் அதான் எவ்வளோ இன்டென்ஸாக சவுண்டு பீப் கொடுக்குறது அப்படிங்கிற இது. டிலே டைமர், இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்ரோச் லேம்ப், அப்ரோச் லேம்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது வண்டியை வந்து நீங்கள் ஒரு கூட்டமாக ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கீங்க, ஒரு கிரவுண்டில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. வண்டி கிரவுண்டில் நிற்கும் போது நமக்கு வண்டி எங்கேயோ நிறைய கார்ஸ் நிற்கிது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வண்டியை வந்து வண்டி ரிமோட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோ இந்த ஆப்ஷன் தெரியுதா? இதுதான் அப்ரோச் லேம்ப். அந்த இப்போ நம்ம வண்டி நிற்கும் போது நம்ம அந்த ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே வண்டி இருந்துச்சு, ரிமோட்டும் வண்டியும் பேராக இருந்துச்சுன்னா, நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்க்கிங் லைட்டும் டெயில் லேம்ப்பு அப்புறம் இந்த லேம்ப்பு நம்பர் பிளேட்டோட லேம்ப் வந்து ஆன் ஆகும், உள்ளே எலிமினேட் ஆகும். அப்புறம் இந்த லைட்டும் ஆன் ஆகிடும். ஸோ அதான் இது எதுக்குன்னா, நம்ம சரி வண்டி எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி சமயங்களில் லைக் வண்டி நின்றுட்டுருக்குங்க பட்சத்தில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, வண்டி அங்கே நிற்கிது, நம்ம லைட்டை பார்த்தாச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணாட்டியும் இங்கே பாருங்க, அதுக்கு தான் இந்த இது ஆஃப் நம்ம ஆஃப் பண்ணால் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம், ஏசி சவுண்ட் வருது. நம்ம ஆஃப் பண்ண மறந்துட்டோம்னா எவ்வளோ செகண்ட்ஸில் ஆஃப் ஆகணுங்கிறதையும் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக 30 செகண்ட்ஸ்னு இருக்குது. நம்ம 60 மாற்றிக்கலாம், 90 மாற்றிக்கலாம். நான் டிஃபால்ட்டாக நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக 30 செகண்ட்ஸில் செட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். அதுதான் இதோட யூஸ். அப்ரோச் லேம்ப்ஸுங்கிறது அதுதான். அந்த படத்தை ப்ரெஸ் பண்ணும்போது பார்க்கிங் லேம்ப்ஸ் எரியும், பின்னாடி டெயில் லேம்ப் எரியும், நம்பர் பிளேட் லைட் எரியும், உள்ள இந்த லைட் எரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஆடியோ செட்டப். ஆடியோ செட்டப்னா அதாங்க, நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு சைடு வேணும்னா, நம்ம இப்போது பேஸ் வந்து எனக்கு ரைட் சைடு மட்டும் வேணும்னா நம்ம இப்போது இப்படி இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த சைடு மட்டும் பேஸ் வரும், ரைட் சைடு மட்டும் டிரைவர் சைடு தனியாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி சமயத்துலையும் ஒவ்வொருத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே பேசிக்காக பை டிஃபால்ட் இது 0 தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்புறம் ப்ளூடூத் செட்டப், அவ்வளோதான். இது பேர் டிவைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க பேர் பண்ணுறது. நீங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இங்கே பேர் நியூ டிவைஸ் கொடுத்தீங்கன்னா 2 பேர் ஆகும். அப்புறம் இங்கே டிவைஸில் வந்து பாப்அப் கேட்கும், இதுலேயும் கேட்கும். நம்ம இதில் அது கொடுத்துட்டோன்னா லைக் இதில் பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் டிவைஸ் லிஸ்ட்டுனா இதில் என்னெல்லாம் டிவைஸ் பேர் ஆகிருக்கு, மேக்ஸிமம் 5 என்னமோ எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ என்னெல்லாம் டிவைஸ் பேர் ஆகிருக்குங்கிறது அது அப்படி காட்டும். இது டிவைஸ் விசிபிலிட்டி. நம்ம ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சர்ச் பண்ணாலும், ஃபோனில் சர்ச் பண்ணாலும் இந்த டிவைஸோட இது வந்து பேர் வந்து காட்டாது. இப்போ இது ஆனில் தான் இருக்கும் பை டிஃபால்ட். இது என்ன நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வால்யூம்ங்கிற ஆப்ஷன் பண்ணால் ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம். ஸ்பீட் டிபெண்டன்ட் வால்யூம்ங்கிறது அதான் அதுலேயே மீனிங் இருக்குது. என்னென்னா ஸ்பீடுக்கு ஏற்றாப்புல வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது இது ஒரு ஆப்ஷன். இது வந்து அதான் ECU வந்து ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணி இது வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும். அப்புறம் இது டைம் தாங்க யூஸ்வலாக நம்ம செட் பண்ணிக்கிறது தான். நம்ம பேட்டரி கழட்டி மாட்டும் போது சம்டைம்ஸ் இதாகும். ஸோ அந்த சமயங்களில் வந்து நம்ம மேனுவலாக இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இது ரீசெட் டு ஃபேக்ட்ரி டிஃபால்ட்ஸ். இது எல்லாமே ரீசெட் ஆகும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது கிடையாது. ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து பாட்டு கேட்டுக்கலாம், அப்புறம் பார்க் அசிஸ்ட், அவ்வளோதான் இதோட பேசிக்கான ஒர்க்கு. ஸோ அது கரெக்டாக பண்ணுது. இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் இதில் வந்தது கிடையாது. ஸோ அது வரைக்கும் ஐ ஃபீல் லக்கி. பிகாஸ் நிறைய இஷ்யூஸ் வந்திருக்குன்னு நான் ரெடிட் போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நமக்கு இப்போ டோட்டலாக பாட்டு ஓடிட்டுருக்கு, எனக்கு வேணாம் அப்படின்னா நம்ம இங்கே பாருங்கள், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் டோட்டலாக ஆஃப் ஆகிடும். டைம் மட்டும் காட்டிகிட்ருக்கோம். அப்புறம் இது வந்து மியூட் பண்ணணும் பண்ணிக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இது ஹோம் அந்த சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும்.
இது வந்து பாட்டு மாற்றிக்கிறதுக்கு இதெல்லாம் சீக் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது பேக்கு ஃபோன் சொன்ன மாதிரி. அப்புறம் இது சோர்ஸு, அங்கே FM/AM அதோடது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ். இதுவும் அதே தாங்க, இதுவும் பெருசாக ஒன்றும் ஆப்ஷன்லாம் கிடையாது. வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், பாட்டு சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் லைக் சோர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மியூட் பண்ணுறது, சாங்கை மியூட் பண்ணுறது, அப்புறம் இது வந்து கால் ஆன்சர் பண்ணுறது. லைக் இப்போ ஃபோன் வருதுன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் எடுத்துக்கலாம், இது பண்ணால் கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஹசார்ட் லைட்ஸ் நம்ம இதை ஆன் பண்ணால் தெரியுதா, 4 சைடும் இண்டிகேட்டரும் எரியும். அதாவது ஃப்ரண்ட் 2 மிரர்லையும் அப்புறம் பின்னாடியும் எரியும். இது எதுக்குன்னா வண்டி இங்கே நிறுத்திட்டு போகிறோம், ஒரு வேளை ஏதாவது ஹசார்ட்ஸ் அப்படின்னா வண்டி நிற்கிதுங்கிற தெரியறதுக்கு இந்த லைட் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இங்கேயும் தெரியும் பாருங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த வண்டியில் வந்து இந்த லைட்ஸ் இருக்கும். இது வந்து டோட்டலாக ஆஃபு. இது இப்படி சென்டரில் இருக்கும்போது நம்ம டோர் ஓப்பன் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், இது வந்து எரியாகும். இது வந்து ஆட்டோ மோடு. அடுத்தது வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டோர் ஆஃப் ஆகி ஒரு க்ளோஸ் பண்ணணும், ஒரு 3 to 4 செகண்ட்ஸில் ஆஃப் ஆகிடும். இது வந்து ஆன், எப்போவுமே ஆனில் இருக்கும். வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஆனில் இருக்கும். நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆனில் இது ஆஃப் பண்ணி, அதாவது மீடியம் மெஸ்ட்டு கதை திறக்கும் போது மட்டும் எனக்கு லைட் எரியணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ஆப்ஷன்ஸுங்கிறது இவ்வளோ தான். இதை வந்து நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் இந்த ஹேண்ட் பிரேக்கு இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஐ ட்ரை டு ரெஸ்பாண்ட். ஓகே, தெரியும் உங்களுக்கு USB 12V சார்ஜிங் சாக்கெட். ஓகே, பெருசாக வரல. ஓகே தான், பாய். I'll see you in the next. அது நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் நான் ட்ரைவில் என்னெல்லாம்ங்கிறது சும்மா ஒரு பேசிக்கான சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய். தேங்க்யூ.